எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். எங்களுடைய ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட நிறைய மிஷின் உற்பத்தி பண்ணுறோம். அதாவது சாலிட் பிளாக் மேக்கிங் மிஷின், ஹாலோ பிளாக் மேக் மிஷின், பிளையாஸ் பிரிக் மேக் மிஷின், பேரோ பிளாக் மிஷின் அப்படி நிறைய பண்ணுறோம். அதே போல் சாலிட் பிளாக் மிஷின்லேயே நிறைய ரகம் பண்ணுறோம். ஆட்டோ ஃபீடர்லேயே பார்த்தீங்கன்னா இது அந்த ஆட்டோ ஃபீடர். இதில் பார்த்தீங்கன்னா 5 பிளாக்கு, 6 பிளாக்கு, 10 பிளாக்கு அப்படி நிறைய ரகம் பண்ணுறோம். நாங்கள் ஒவ்வொரு தடவை தயாரிக்கும் போது மிஷினை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஆட்டோ ஃபீடர் பிளாக் மேக் மிஷின். இதோட அப்டேட் என்ன, எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ஆட்டோ ஃபீடர் மிஷின் பார்த்தீங்கன்னா இது 10 பிளாக் வரும். அதாவது 16:8:6 அப்படிங்கிற சைஸில் 10 பிளாக் ஆகும். 16:8:4 அப்படிங்கிற பிளாக்ல 16 பிளாக்கும், 16:8:8 அப்படி பிளாக்ல பார்த்தீங்கன்னா 8 பிளாக்காகவும் கிடைக்கும். இது அந்த மிஷின் கெப்பாசிட்டி உள்ள மிஷின். அது இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக கொடுத்துருப்போம். வைப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு 11 HP வைப்ரேட்டர் மோட்டர் மாதிரி தேவைப்படும். அது இல்லாமல் ஒரு 7.5 HP பம்ப் மோட்டர் தேவைப்படும். ரெண்டும் சேர்ந்து 18 HP 3 phase லைன் தேவைப்படும் இந்த மிஷினுக்கு. இதனுடைய வைப்ரேட்டர் மோட்டர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 11 HP வரும். எப்படின்னா இது பாட்டம் வைப்ரேட்டர் மோட்டர், இது கீழ் டைக்கு உண்டான வைப்ரேட்டர் மோட்டர். இங்கே போட்டுருக்க பாருங்க, இது 3 HPயில் ஒரு மோட்டர் ஆகும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சைடில் இங்கே 1 HP போட்டுருக்க பாருங்க. இங்கே ஒரு 1 HP, இதுக்கு நேர் ஆப்போசிட் அந்த பக்கம் 1 HP போட்டிருக்கேன். அங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அதுக்கு நேர் ஆப்போசிட்டில். அப்படி கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 5 HP வரும். இங்கே போட்டிருக்க பாருங்க வைப்ரேட்டர் மோட்டர். அப்போ கீழே மட்டுமே உங்களுக்கு 5 HP ஆச்சு வைப்ரேஷன் மோட்டர். அது இல்லாமல் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 HPயில் 2 மோட்டர் போட்டிருக்கேன். டாப்பில் பாருங்க 3 HP வைப்ரேட்டர் 2 போட்டிருக்கேன். டாப்பில் எவ்வளோக்குள்ள வைப்ரேட்டர் கொடுத்து நம்ம வைக்கிறோமோ கல் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக நமக்கு கிடைக்கும். அப்போ இது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேட்டர் மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 HP ஆச்சு. அது இல்லாமல் மேலே பம்ப் ஒரு மோட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 HP மோட்டர் மேலே வரும். இந்த 7.5 HP மோட்டர் பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் கிரீஸ் மோட்டர் வந்துடும். இதுக்கு கீழேயே இந்த பம்ப் அட்டாச் மாட்டியிருப்போம். இந்த பம்ப் பாருங்க, ரொம்ப ஹெவியான பம்ப் போட்டிருப்போம், ரொம்ப பெரிய பம்ப் போட்டிருப்போம். அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நியூ லான்ச்சிங் இது இந்த ஃபேன் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த ஃபேன் சாதாரணமாக சின்ன ஃபேன் போட்டிருப்பேன், கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். அதாவது ஆயில் வந்து சூடே ஆகாத மாதிரி அப்படி என்ன ஐடியா பண்ணி யோசிச்சோம். அப்படி போனால் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி போட்ட ஃபேன் வந்து வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா திக்னஸ் கம்மியாக இருக்கும், ஒரு 6 inch இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 inch ஒரு அடி பக்கம் வரும். இந்த ஃபேன் ரொம்ப பெரிய ஃபேன். அப்போ அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடு ஏறாமல் அது தணிச்சிக்கிட்டே இருக்கும். அதோட ஆயில் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ அது மேலே ஆயில் டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 50 லிட்டர் பிடிக்கிற மாதிரி பெரிய டேங்காக பண்ணிட்டோம். ஏன் அந்த 50 லிட்டர் ஊற்றுனேன் அப்படின்னா ஆயில் ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்க இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்திட்டேன். அதனால இந்த பெரிய ஃபேனு எக்ஸ்ட்ரா இப்போ மாட்டிருக்கிறேன். இது இல்லாமல் டேங்க் ப்ரெஸ் பண்ணிட்டேன். மிஷினுடைய மொத்த லிவர் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துட்டேன். இது ஹைட்ராலிக் வால்வ் செக்ஷன்ஸ். இது இப்போ லாஸ்ட் டைம் போட்டதை விட இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த டைம் நான் மிஷின் பண்ணும்போது கொஞ்சம் பிரத்யேகமாக கேர் எடுத்துலாம் பண்ணிக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாங் லைஃப் வர மாதிரி கஸ்டமர் சொன்னாங்க, சார் எனக்கு வந்து பணம் பிரச்சனை இல்லை, நல்லா ஹெவியாக பண்ணி கொடுங்க, லாங் லைஃப்பில் சர்வீஸ் வரக்கூட பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதன் பிரகாரம் இந்த ஃபேனு ஆயில் டேங்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் பெருசாக பண்ணி ஆயில் வந்து சூடாகாத மாதிரி. அதுக்கு ஏன் அப்படி பெருசு பண்ணாங்கன்னா ஆயில் சூடாகக்கூடாது, ஆயில் சூடானா இந்த ஓஸ் வெடிச்சிடும். அதுக்காக என்ன பண்ணிட்டேன், ஃபேன் ஆகட்டும், ஆயில் டேங்கு, ஆயில் ஆகட்டும், இந்த ஓஸு வால்வு எல்லாம் பிரத்யேகமாக பண்ணி கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டேன். இனி வரக்கூடிய எல்லா கஸ்டமருக்குமே நான் இந்த மாதிரி மிஷின் பண்ண போகிறேன். இந்த மிஷினுடைய மேலே ஸ்ட்ரக்சர் பிளேட் வந்து ரொம்ப ஹெவியாக போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், உள்ள வெல்டிங் பண்ணி போட்டிருக்கேன். அதாவது இங்கே சேனல் போட்டிருக்கேன், சேனலுக்கு அப்புறம் உள்ள வந்து பிளேட் வந்து வெல்டிங் போட்டிருக்கேன். இந்த வாட்டி ரொம்ப கேர் எடுத்து பண்ணியிருக்கேன். இந்த உள்ள வெல்டிங் போட்டிருக்கேன். இது எதுக்காக போட்டிருக்கேன்னா இந்த சேனல் வந்து ஃபியூச்சரில் கிராக் ஆகக்கூடாது அப்படிங்கிறத போட்டிருக்கேன். அதே போல் இதுவும் பார்த்தீங்கன்னா 16 பிளேட் போட்டிருக்கேன். மேலே டாப் பிளேட் வந்து 16 போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் பீஸுக்கு வந்து நெருக்கி நிறையா கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேயும் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி எல்லாமே டிவிஎஸ் ரப்பர் போட்டு கொடுத்துருக்குறேன். மேலே வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த பெரிய இந்த போல்ட்டு போகிறதுக்காக கோல்ஸ் பெருசாக கொடுத்துட்டேன். இந்த போல்ட்டு போகிறதுக்காக இது ரொம்ப பெரிய 16 போல்ட்டு, ரொம்ப டிவிஎஸ் போல்ட்டு ரொம்ப பெருசாக கொடுத்துருக்கேன். இந்த உள்ள வரக்கூடிய கனெக்டிங் ஓசி எல்லா எப்படி கொடுத்துருக்க பாருங்க. எல்லா பக்கம் உள்ள பைப் லைன்ஸ் போட்டு கரெக்டாக அழகாக அங்கங்கே ஓசி கரெக்டாக கொடுத்துட்டேன். ஏன் இப்படி அழகாக கொடுத்துருக்கேன்னா நமக்கு ஃபியூச்சரில் சப்போஸ் எதாவது ஓஸ் கழட்டணும் அப்படின்னா கூட ஈஸியாக கழட்டிக்கலாம். அந்த மெத்தட் எடுத்து எல்லாம் போட்டிருக்கேன். இங்கேயும் ஓசி போட்டிருக்க பாருங்க. இது தனியாக வந்து இப்போ நியூ லான்ச்சிங் இந்த பக்கம் போட்டிருக்காம நியூ லான்ச்சிங் எல்லாமே. அதே போல் பேனல் போர்டு ஆகட்டும், பேனல் போர்டு வந்து ரொம்ப பெருசாக போட்டிருக்கேன். பேனல் போர்டு இந்த வாட்டி போடும்போது ரொம்ப பெருசாகவும் கொஞ்சம் கான்ட்ராக்டெல்லாம் மாற்றி பெரிய பெரிய கான்ட்ராக்ட் போட்டு கொஞ்சம் ஹெவியாக போட்டிருக்கேன் எல்லாத்தையுமே. இப்போ லைன் சப்ளை உள்ளே இருக்குது. நான் இதோட டெமோ உங்களுக்கு காமிச்சிடுறது உங்களுக்கு. அதே போல் அவுட்டர் வரக்கூடிய எல்லா சப்ளையும் பாருங்கள், எல்லாம் பைப் லைன் எல்லாம் அழகாக போட்டிருப்பேன். இங்கே ஆகட்டும், மேலே ஆகட்டும், எல்லாம் போட்டு அழகாக போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லா பக்கம் கரெக்டாக போட்டு பைப் லைன் போட்டு கிளாம்ப் போட்டு டைட் பண்ணி. அப்புறம் மிஷின் மூவ் ஆகிறதுக்காக ஒரு ஹைட்ரோ மோட்டர் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகிறதுக்காக ஒரு ஹைட்ரோ மோட்ரு. இது கொஞ்சம் அடுத்து அப்டேட் போட்டிருக்கேன். இந்த ஹைட்ரோ மோட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட்டாக போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மிஷினுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு ஹைட்ரோ மோட்டர் போட்டிருப்பேன், அது உள்ளே போட்டிருப்பேன். அது கொஞ்சம் அப்டேட்டாக போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீல்ஸ் லாக் பண்ணுறதுக்காக ஒரு நிப்பிள் போட்டு, கிரீஸ் நிப்பிள் போட்டு லாக் நட் போட்டு செட் பண்ணியிருக்கேன். இங்கே எல்லாமே இதெல்லாம் நியூ அப்டேட்டுங்க. எல்லாமே வரக்கூடிய எல்லா மிஷினுமே அடுத்த மிஷின் எல்லாம் இப்படி தான் வரும். இது போட்டிருக்கேன். இது கிரீஸ் நிப்பிள் போட்டிருக்கேன். இங்கே வந்து சிலிண்டர் மாட்டிருப்பேன். இது வந்து
குத்தி தூக்குறதுக்காக கீழே ப்ரெஸ் பண்ணி மிஷின் லெஃப்ட் ரைட் போகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த முன்னாடி வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் சேனல் எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் சேனல் கொடுத்துருக்கேன். 6 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு கொடுத்துட்டேன். எல்லா சேனலுமே 6க்கு 3 கொடுத்துட்டேன். வைசாக் சேனல் எல்லாமே எல்லா வைசாக் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அதே போல் இந்த புஷ்ஷெல்லாம் நாங்கள் ஹோனாக தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா புஷ்ஷுகளும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொந்த பிராண்டு. இது வந்து சிஎன்சி போர் பண்ணிடுவோம். இந்த புஷ் வந்து சிஎன்சி போர் பண்ணால் தான் ரொம்ப ஷூராக வேலை செய்யும். அதே போல் இந்த ராடு வந்து ஜேசி பிஸ்டன் ராடு. இது வந்து 45 mm ராடு. இது ரொம்ப ஹெவியாக திக்னஸாக இருக்கும். இது வந்து பெண்டே ஆகாத ராடு. ராடு ரொம்ப ஸ்ட்ரென்த் ஹெவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே சப்போர்ட் சேனல் கொடுத்துருக்கேன். இந்த சப்போர்ட் சேனல் இதுக்காக போன மிஷினில் பார்த்து இந்த சப்போர்ட் சேனல் இருக்காது. இப்போ நான் கொடுத்துருக்கேன். இது ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வளையும் போது என்னன்னா லைட்டாக வளையும், பெருசாக வளையாது. அந்த பிரச்சனை வளையும். அதுக்காக என்ன பண்ணிட்டேன், மேலேக்கும் சைடுக்கும் கீழே 2 சப்போர்ட் சேனல் கொடுத்துட்டேன். அப்புறம் ஸ்டாப்பர் பீஸில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்டாப்பர் பீஸ் கல்லுடைய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே தான் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பிளேட் கொடுத்துருக்கேன் சப்போர்ட் பீஸ். இங்கே சேனல் ஒன்று வச்சு சைடில் சப்போர்ட் பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் நாங்கள் ஒவ்வொரு எல்லா ஒர்க்குமே ரொம்ப மைனூட்டாக கவனிக்கிறோம். எல்லா ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரஸாக கவனிக்கிறோம். நம்ம கஸ்டமர் எடுத்து போனாங்கன்னா சர்வீஸ் வரக்கூடாது அப்படிங்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் சிலிண்டர் பாருங்கள், மாட்டிருக்க பாருங்க. சிலிண்டர் நான் சொன்ன மாதிரி தான் ஈஸியாக கழட்டி மாட்டுற மாதிரி எல்லாமே டபுள் லாக் நட்டு போட்டிருப்பேன். ஸ்ப்ரிங் வாஷர் போட்டு லாக் நட்டு போட்டிருப்பேன். இது ஈஸியாக கழட்டி மாட்டிக்கலாம். இந்த சிலிண்டரும் நாங்கள் தயாரிச்சுக்கிறோம், வெளியே வாங்க மாட்டோம். இந்த சிலிண்டர் நாங்கள் தயாரிச்சுக்கிறோம். முன்னாடி எல்லாமே டபுள் ஆயில்ஸாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்த கீழே வரக்கூடிய டை மவுண்டிங் பிளேட்டு இந்த பிளேட்டு தான். அது இது 3/4 இன்ச் பிளேட்டு போட்டோம். ரொம்ப கனமாக போட்டிருக்கோம். ஏன்னா வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக வரதுனால அந்த பிளேட் என்னன்னா இங்கே தான் கிராக் ஆகும். இந்த பிளேட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இங்கே தான் கழுத்து தான் கிராக் ஆகும். அந்த கழுத்துக்கிட்ட என்ன பண்ணிட்டேன், இதையும் 3/4 இன்ச் பிளேட்டாக போட்டு அதுக்கு மேலே 3/4 இன்ச் பிளேட் போட்டு ரொம்ப ஹெவியாக போட்டு எல்லாமே மிக் வெல்டிங் போட்டோம். அந்த மிக் வெல்டிங் மட்டும் இல்லாமல் அது காலர் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது காலர் கொடுத்துருப்பேன். இந்த சேனல் அந்த பிளேட்டை கட் பண்ணி பிளேட்டை வெல்டிங் பண்ணி எல்லா பக்கம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா காலர் நம்ம கிட்டத்தட்ட 6 காலர் கொடுத்துருப்பேன். இந்த வைப்ரேஷன் கட் ஆகக்கூடாதுன்னு காலர் கொடுத்துருப்பேன். ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஆப்ரேட் பண்ணுறவர் உட்காந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு சீட்டு கொடுத்துருக்கேன். உட்காந்து வேலை செய்கிற மாதிரி அவர் கால் வைக்கிறதுக்கு 2 பீஸ் கொடுத்துட்டேன். உட்காந்து வேலை செய்கிற மாதிரி கீழே வந்து வீல் வந்து ஸ்டீல் வீல் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இரும்பு வீல் கொடுத்துருக்கேன். இந்த மிஷினுக்கு வந்து இரும்பு வீல் தான் போடணும். இரும்பு வீல் போட்டால் தான் இந்த மிஷின் தாங்கும் வெயிட். அதே போல் நீங்கள் கீழே வந்து பிளாட்ஃபார்ம் போடும்போது ரொம்ப ஹெவியாக போடணும். சாதாரண பிளாட்ஃபார்ம் நீங்கள் 6 இன்ச்சு 7 இன்ச்சு போடுவீங்க, அது பத்தாது. நல்லா 10 இன்ச்சுக்கு போடணும். அப்போ தான் இந்த மிஷினில் வெயிட் தாங்கும். பிளாட்ஃபார்ம் கிராக் வராமல் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், கீழே பேரிங் போட்டு ஸ்லாட் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு எல்லா பக்கம் ஸ்லாட் போட்டிருப்பேன். நம்ம எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேலே பின்னாடி இருக்கக்கூடிய முறை பாருங்க. பின்னாடி முறத்துலேயும் நிறைய ஸ்லாட் போட்டு மாட்டிக்கிறேன் பாருங்க. 2 ஸ்லாட் போட்டு மாட்டிக்கிறேன் பாருங்க. இது வந்து எங்கேயுமே அசையாது, டைட்டாக பிடிச்சி நிற்கும். லைனுடைய கீழே பிளேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 8 mm திக்னஸ் கொடுத்துருப்பேன். கீழ் பாட்டம் எல்லாமே 8 mm இருக்கும். டாப்பில் 10 mm இருக்கும். 10 mm ப்ளஸ் இந்த ஆரஞ்சுக்கு மட்டும் சேனல் பாஸ் போட்டு கொடுத்துருவேன். 4 இன்ச் சேனல் போட்டுருவேன். ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக நிறைய பேர் ஆரஞ்சுக்குள்ள அதிகமாக அடிப்பாங்க. அப்படி அடிக்கும் போது கல் ரொம்ப டைட்டாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் ஃபினிஷிங்காக வரணும். அதுக்கு அந்த மெத்தட் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மேலே ரொம்ப அந்த ராடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட் பீஸை கொடுத்துருக்கேன். ரொம்ப பெரிய பீஸை கொடுத்துருக்கேன். இந்த மேலே கைடு ராடுகளுக்கு இது பார்த்து 4 பக்கம் சப்போர்ட் கொடுத்துருப்போம். இதெல்லாம் மெயினாக சர்வீஸ் வரக்கூடிய ஏரியா. அது ரொம்ப பிரத்யேகமாக நாங்கள் கேர் எடுத்து பண்ணியிருக்கிறோம். இந்த பாட்டம் வைப்ரேட்டர் பீம் வந்து ரொம்ப ஹெவியாக கொடுத்துருப்போம். இந்த பீம் பார்த்தீங்கன்னா இதுதான் கட் ஆகும். ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்கோம். காலர் போட்டு மிக் வெல்டிங் போட்டு இது சேனல் போட மாட்டோம். இது பார்த்தீங்கன்னா 12 பிளேட்டு 4 பிளேட் கட் பண்ணி 4 ஜாயின் பண்ணி 4 பக்கம் வெல்டிங் இருக்கும். காலர் போட்டு அரெஸ்ட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் டபுள் லாக்ல போட்டிருப்போம். இதெல்லாம் ரொம்ப மெயினான இடங்க. ஏன்னா வைப்ரேஷன் அதிகம் வரும்போது இங்கே தான் பிரச்சனை நம்ம உண்டு பண்ணும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஓட ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா வெல்டிங் கிராக் வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பொருள் தேய்மானம் வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம அதில் யோசிச்சுட்டு என்னெல்லாம் லாக் பண்ண முடியுமோ அரெஸ்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே அரெஸ்ட் பண்ணி வெல்டிங் போட்டு ரொம்ப ஹெவியாக போட்டு எடுத்து வச்சுருவோம். அதே போல் இந்த வைப்ரேட்டர் மோட்டர் அப்படி தான் ரொம்ப ஹெவியாக இருக்கும். உள்ளே வரக்கூடிய கேம்ப் பீஸை வந்து நாங்களும் டிசைன் பண்ணி தயாரிக்கிறோம். ஏன் எங்கள் மிஷினில் வந்து கல் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக வருது, இவ்வளோ ரொம்ப ஹை குவாலிட்டியாக வருது அப்படின்னா நாங்கள் உள்ளே போடக்கூடிய அந்த கேம்ப் பீஸ் தான் பிரத்யேக காரணம் வைப்ரேஷனில். அதே போல் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் நாங்கள் பிரத்யேகம் போட்டிருக்கோம். இந்த மேலே டாப் டை சிலிண்டர் பார்த்தீங்களா, பெரிய சிலிண்டரு. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ 38 டயால் போட்டோம் சிலிண்டர். இதுக்கு முன்னாடி போட சிலிண்டர் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இப்போ ஜாஸ்தி பண்ணிட்டோம். இந்த சென்டர் சிலிண்டர் மட்டும், பாக்கி 2 சிலிண்டருமே சேம் சிலிண்டர் தான். அதே போல் இந்த காவடி பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி காவடி தான் போடுவோம், ஸ்ட்ரைட்டாக போட மாட்டோம். ஸ்ட்ரைட்டாக போட்ட என்ன கேட்டிங்கன்னா ஏறும் போது ஒரே மாதிரி ஏறாது, ஷேக் பண்ணி ஏறும். நாங்கள் பண்ணக்கூடிய எல்லா மிஷினுமே சின்ன மிஷின் முதல் கொண்டு எல்லா மிஷினும் பார்த்தீங்கன்னா காவடி இந்த மாதிரி தான் போடுவோம். இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிஎன்சியில் போட்டு கரெக்டாக ரொம்ப அக்யூரேஷாக மாட்டுவோம். லாக்டவுனில் போட்டு அக்யூரேஷாக மாட்டோம். ஏன் இப்படி மாட்டோம் ரொம்ப அக்யூரேஷாக கேர் எடுக்கணும்னா இது வந்து இந்த மெயினாக அந்த கையோட வேலை. இந்த கை பார்த்தீங்கன்னா சிலிண்டர் மவுண்டிங் போட்டிருப்போம். அந்த கை ரொம்ப வந்து போர் பண்ணி சிஎன்சி போர் போட்டால் தான் இது வந்து ஒரே மாதிரி போயிட்டு ஒரே மாதிரி வரும். எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி போனால் உள்ளே போகாது. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த சிஎன்சி பீஸ் ஆகட்டும் இந்த சிலிண்டர் ஆகட்டும் இதெல்லாம் ஒரே பாயிண்ட் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் இது ஒரே மாதிரி போயிட்டு ஒரே மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒன்றா ரயில் ஸ்ப்ரிங் மாட்டிருக்க பாருங்க. இது 4 இன்ச் சேனல் வைசாக் ஸ்டீல் சேனல்.
இதை வந்து ரோலர் மாட்டிருப்போம். ரோலர் பார்த்தீங்கன்னா இங்கே 2 ரோலரும் அங்கே 2 ரோலர் போட்டிருப்போம். இந்த ரோலர் போடும்போது என்ன ஆகுன்னா இது லென்த்தாக போட்டிருப்போம், பிட்டா போடாமல் இந்த ரயில் வந்து லென்த்தாக போட்டிருப்போம். ஏன் லென்த்தாக போடுறோம் அப்படின்னா உள்ளே போயிட்டு வரும்போது ஒரே மட்டமாக போயிட்டு மட்டமாக வரும், எங்கே ஷேக்னஸ் இல்லாமல் கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வரும், அதுக்காக போட்டுரும். அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து ஒரு ரப்பர் பீஸ் இங்கே மாட்டிருப்பேன் தொட்டிக்கு மேலே. இதே மாட்டோம்னா மேல்டே க்ளீன் பண்ணுறதுக்காக மாட்டிக்கிறேன். இப்போ நான் மெட்டீரியல் உள்ளே போட்டிருக்கேன் டெமோ பண்ணுறதுக்காக. இந்த வீடியோ முடிஞ்சு நம்ம டெமோ போட்டு தரேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கெட்டை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டேன். இப்போ இந்த வாட்டி இந்த பக்கெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அகலம் ஜாஸ்தி பண்ணிட்டேன், மெட்டீரியல் அதிகமாக பிடிக்கிற மாதிரி. இப்போ கஸ்டமர் சொன்னாங்க, சார் அடுத்த மிஷின் பண்ணும்போது கொஞ்சம் பக்கெட் பெருசு பண்ணுன்னு சொன்னாங்க. கஸ்டமர் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நான் கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். மிஷினுடைய ஸ்ட்ரக்சர் பிளேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பீஸ் நிறைய கொடுத்துருப்போம் சேனலில். அதாவது சேனல் வெல்டிங் பண்ணாலுமே எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பீஸ் கொடுத்து வெல்டிங் நிறைய பண்ணியிருப்போம். இங்கே ஆகட்டும், கீழே ஆகட்டும், அதே போல் பேக் சைடில் இங்கே ஆகட்டும், கீழே ஆகட்டும், எல்லா பக்கம் சப்போர்ட் கொடுக்குறோம். ஏன் இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கிறனால சேனல் வந்து கிராக் வந்துடும். அந்த கிராக் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக உள்ளேயும் வெளியும் 2 பக்கமும் சப்போர்ட் கொடுத்துருப்போம். எங்கெங்கே ஜாயிண்ட் இருக்கோ அங்கே ஊரை கொடுத்துருப்போம். அதே போல் இதோட ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை டென்சிட்டியாக இருக்கும், கட் ஆகாத மாதிரி ரொம்ப டென்சிட்டியான ஸ்ப்ரிங் கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் கீழே மட்டும் இல்லை எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்லாட் கொடுத்துருப்போம். இங்கே பாருங்கள், ஸ்லாட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் கொடுத்துருப்போம். எல்லா பக்கம் ஸ்லாட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இப்போ நம்ம சைட்டுக்கு கொண்டு போகிறோம், சைட்டுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். நமக்கு அவங்க வந்து ஃப்ளோர் மட்டமாக இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஏ டு செட் எல்லா பக்கம் ஸ்லாட் கொடுத்துருப்போம். இந்த முன்னாடி இருக்கிற வீல் பார்த்தீங்கன்னா முதல்ல சின்னதாக போட்டிருந்தேன், 100 mm போட்டிருந்தேன். இப்போ 120 போட்டேன். இந்த வீல் பெருசாக போட்டேன். இந்த வீல் எவ்வளோக்குள்ள பெருசாக போடுறோமோ அந்த அளவுக்கு படிஞ்சு நல்லா கரெக்டாக ஓடும். இதெல்லாம் பார்த்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த மிஷின் எல்லாமே. இது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா இந்த சேனல் கொடுத்துருக்கேன். இந்த சேனல் ஒரு நியூ சப்போர்ட் இருக்கும். இப்போ இது புதுசாக போட்டிருக்கேன். இந்த சேனல் முதல்ல சேனல் இருக்காது. இந்த சேனல் போட்டு சென்ட்ரல் ஒரு சேனல் கொடுத்துட்டேன். ஏன் அப்படி கொடுத்துருக்கேன்னா இந்த ஃப்ரேம் வந்து இப்படி வளைஞ்சு போயிடக்கூடாது. அதுக்காக வந்து மெயினாக பிரத்யேகமாக எங்கெல்லாம் அந்த சேனல் கொடுத்து சப்போர்ட் நிறுத்த முடியுமோ நிறுத்திட்டேன். எவ்வளோக்குள்ள பீஸ் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு மிஷின் வந்து வைப்ரேஷன் இல்லாமல் நல்லா நீட்டாக ஓடும். அதனால் அது மட்டும் இல்லாமல் இது அப்படியே கட்டி பாரு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே இரும்பு ஸ்டீல் பார். இது ஒரு பாரு, இது ஒரு பாரு, இதெல்லாம் ஹாலோ கிடையாது, அப்படியே ஸ்டீல் பார். இது அதே மாதிரி ஸ்டீல் பார் ஒன்று. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா அது அப்படியே ரவுண்டு ராடு, அந்த லென்த் அப்படியே பைப் போடாமல் அது அப்படியே லென்த் ராடாக போட்டிருப்போம். அதுக்காக அப்படி இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பீஸு, சேனலு, பிளேட்டு ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கோம். அதாவது இனி அடுத்த பண்ண போகிற மிஷின் பார்த்தீங்கன்னா இதில் என்ன அப்டேட் பண்ண முடியும், நாங்கள் ஒவ்வொரு டைம் பண்ணும்போது அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 10 கல் மிஷினில் வைப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஹெவியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது 5 பிளாக் மாடல் மிஷின். இதோட சின்ன மாடல் இது 10 பிளாக் கிடைக்கும், இது 5 பிளாக் கிடைக்கும். இந்த மிஷின் டீட்டெயில்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். ஏன்னா இது அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, இது அடுத்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இப்போ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா கல்லடிக்கூடிய மிஷினு, டை செட்டு பார்த்தீங்கன்னா 3 வந்துடும், 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சு. அப்புறம் அதுக்குன்னா ட்ராலி, இதுக்கு உண்டான பேன் மிக்சர் மிஷின் பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்பர் போட்டிருப்பாங்க. ஆப்பர் சிங்கிளாக போடாமல் டபுளாக போட்டிருப்பாங்க. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்டேட் நிறைய கொடுத்துருக்கோம். எப்படின்னா சேனல் ஆகட்டும், பிளேட்டுகளாகட்டும், வெல்டிங்களாகட்டும், சப்போர்ட் பீஸாகட்டும் நிறைய கொடுத்துட்டோம். இனி நான் அடுத்து பண்ணக்கூடிய மிஷினில் இனி அப்டேட் மாறலாம். ஏன்னா ஒவ்வொரு டைம் பண்ணும்போது நான் அப்டேட் மாற்றிட்டே இருக்கிறேன். அடுத்து என்ன பண்ணலாம், கஸ்டமர் சர்வீஸ் கொண்டு போன சர்வீஸ் இருக்கக்கூடாது, அடுத்து என்ன பண்ணலாம்னு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதே போல தான் இது 10 கல் மிஷினு, இது 5 கல் மிஷின். இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதில் 10 கல் ஆரஞ்சில் 10 கல் விழுகும், இதில் ஆரஞ்சில் 5 கல் விழுகும். இந்த மிஷினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இதில் கொஞ்சம் நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இது எப்படி ஒர்க் பண்ணுது, என்ன பவர் அப்படிங்கிறது அடுத்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இப்போ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் மட்டும் இல்லாமல் மிஷின் இது கூட டை செட் வந்து 3 வந்துடும். 16-8-4-1, 16-8-6-1, 16-8-8-1 டை செட்டு 3 ஒரு மிஷினு. இதுக்குண்டான ட்ராலி வரும். ட்ராலி பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அதாவது பின்னாடி சைடு 2 வீல் எக்ஸ்ட்ரா வரும். அந்த மாதிரி மெத்தட் போட்டிருப்போம். இந்த மிஷின் நீங்கள் வாங்கும்போது பேன் மிக்சர் மிஷின் வாங்கிக்கணும். பேன் மிக்சர் பார்த்தீங்கன்னா டபுள் ஹாப்பர் சிஸ்டம் இருக்குது, அது வாங்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வீடியோ இருக்குன்னு பதிவு பண்ணியிருப்பேன். இது வந்து மொத்தம் ஒரு பேக்கேஜ். இல்லை சார் ஆல்ரெடி எங்களுக்கு நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம், எனக்கு மிஷின் மட்டும் போதும், எனக்கு மற்ற எதுவும் தேவையில்லை, மிஷின் டைம் மட்டும் போதுன்னா நான் மிஷின் டைமும் சப்ளை பண்ணுவோம். இப்போ இதை டீட்டெயில் எல்லாம் பார்த்துட்டோம். எங்கள் ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன டெமோ போடுறோம். ஆல்ரெடி மண்ணு கொட்டி வச்சுட்டேன். இதை நான் டெமோ போடுறேன், எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம்.
இந்த மிஷினுடைய டெமோ பார்த்தாச்சு. நம்ம ஒரு ஸ்டோக்கில் 10 பிளாக் உள்ள பார்த்துட்டோம். கல்லுடைய சைனிங் எப்படின்னு பார்த்துட்டோம். ஸ்ட்ரென்த் எப்படிங்கிற பார்த்துட்டோம். மேலே இருந்தார் இல்லையா, ஸ்ட்ரென்த் எப்படின்னு பார்த்துட்டோம். அதில் வந்து நான் சிமெண்ட் மிக்ஸ் பண்ணல. மிக்ஸ் பண்ணாமல் டஸ்ட்டும் 6M ஜல்லி மட்டும் போட்டு அடிச்சு காமிச்சிருக்கேன். இந்த மிஷின் எங்கே போகுது அப்படின்னா கர்நாடகா மாலூர். நீங்கள் மாலூர் பக்கம் இருந்தீங்கன்னா, கர்நாடகா பக்கம் இருந்தீங்கன்னா மிஷின் பார்க்குற மாதிரி இருந்தால் அவங்க நம்பர் தரேன், போய் பார்க்கலாம். நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கலாம், மிஷின் எப்படி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் பங்கர் டைப் மிஷின் அதுவும் ஓடிட்டு இருக்குது. அதுவும் நான் நம்பர் தரேன், போய் பார்க்கலாம். அப்போ இது மிஷினுடைய நம்ம டெமோ பார்த்துட்டோம். இப்போ இதனுடைய ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில் தெரிஞ்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.